இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற ஆர்டர் ஸ்ப்ளெண்டருக்கு ஒரு வைசர். இந்த வைசர் நமக்கு ஃபுல் பிளாக் கலர்லயும் ஸ்டிக்கர் வந்து சில்வர் வித் கிரேல வந்திருக்கும். இந்த வைசர் அன்பாக்ஸ் பண்ணும்போது இதுல 2-3 லேயர் ஆஃப் பேக்கிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு பபிள் ரேப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட கவர் கொடுத்துருப்பாங்க. இது போக ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வைசருக்குள்ளே போக முடியும். இந்த வைசர் வந்து நமக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களோட வெப்சைட் toolsfast.com நாங்கள் ஃபைபர் பார்ட்ஸ் ஃபார் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ்க்கு வந்து நிறைய பார்ட்ஸ் எங்கள் லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நாங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வைசர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இன்ஸ்பெக்ஷன்ல ஏதாவது டென்ட் மார்க், ஸ்கிராச் மார்க்ஸ் வேற ஏதாவது பிரேக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றோம். எந்த டேமேஜஸ் இல்லை அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் இது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லோகோவுமே ஆட் பண்றோம். ஸ்ப்ளெண்டருக்கு ரியர் கவுல் அண்ட் சைட் டோர் வந்து நம்ம வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். கடைசியாக எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை சேஃபாக பேக் பண்ணியாச்சு. எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி பேக் பண்ணியாச்சு. அது போக எங்களோட பேக்கிங் சில இது நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். டிரான்சிட்டில் வந்து உடஞ்சிடக்கூடாது அண்ட் எந்த ஸ்க்ராச்சஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா பேக்கிங் பண்ணியிருக்கோம். இது போக ஒரு ஸ்ட்ராங் கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணியாச்சு. இது வெளியே நான் ஒரு பாலி பேக் போட்டு ஷிப் பண்ணியாச்சு. பேக்கிங் எப்படி இருக்குங்கிற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.